வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து பெண்களுக்கு மட்டும்தான். அதனால் பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் இப்போ இருக்க பெண்களை பற்றி தாங்க பேச போகிறேன். இப்போ குடும்பத்தில் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனில் வந்து மூழ்கி இருக்கோம். அந்த செல்ஃபோனை வச்சே பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனை வருது. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல கணவன்மார்களுக்கு வந்து நல்ல பொண்டாட்டிகளாக வந்து இருக்கிறதே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து நல்லவங்களாக இருக்காங்களோ சில பேர் நிறையவே தப்பு பண்ணுறாங்க. கணவர் வந்து தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பத்தை பார்க்கணும், தான் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிற நிறைய வீட்டில் பெண்கள் வந்து தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கணவனுக்கு தெரியாது, அவனுக்கு என்ன தெரியும், நம்ம செய்கிறத நான் என்ன பார்த்துட்டேவா இருக்கான் அப்படின்ட்டு குடும்பத்தை அக்கறையோடு பார்த்துக்கிற ஆண்கள் வீட்டில் நிறைய தவறு நடக்குது. இது பெண்கள் வந்து தன்னோட அறிவாளித்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஃபோனில் மெசேஜ் பண்ணி அடுத்தவங்களை நம்பி வாழ்கிற பெண்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். அவன் வந்து உங்ககிட்ட அழகு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உன்னை தேடி வருவான். ஆனால் உன்னை ஆயுசுக்கும் பார்த்துக்கிறது வந்து உன் புருஷன் மட்டும்தான். புரிஞ்சுக்கோங்க. என்ன, அவன் அழகாக இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த தப்பு எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுன்னா, இந்த பிரியாணியில் பிள்ளைங்களுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டு இப்போ அவங்க வந்து ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, பிரியாணி அபிராமி, அந்த மாதிரி நிறைய வீட்டில் நடக்கும். அது மாதிரி தயவு செஞ்சு அவங்கவுங்க குடும்பம் உண்டு, அவங்கவுங்க பிள்ளைங்க உண்டு, அவங்கவுங்க புருஷன் உண்டுன்னு வாழ பாருங்கள். சரிங்களா? நான் இதை வந்து பார்த்துருக்கேன். ஒரு சில குடும்பங்களில் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. தான் புருஷனுக்கு தெரியாமல் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து பெரிய அறிவாளி. நீ தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அறிவாளி. தெரிஞ்சிச்சுன்னா உன்னை அந்த ஊர் உலகமே காரி துப்பும். நீ அது வரைக்கும் பெரிய என்ன மாதிரி யாருமே இல்லை, எல்லாத்துக்கும் சட்டம் பேசிக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் தாங்காது. சரிங்களா? அதனால் புருஷன்கிட்ட அழகு இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி அவங்கள மட்டப்படுத்திட்டு அவங்கள விட்டு ஒதுங்கி இருந்துட்டு அடுத்தவங்க அழகாக இருக்காங்க, அவங்க என்னத்துக்கு ஆக போகிறாங்க, அழகாக இருந்தாப்புல உங்களுக்கு என்னத்துக்கு ஆக போகிறாங்க, ஒரு இதுக்கு ஆக மாட்டாங்க. சரிங்களா? சும்மா உங்ககிட்ட டைம் பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களை யூஸ் பண்ணால் மட்டும்தான் செய்வாங்களே தவிர உங்களுக்கு எந்த சூழ்நிலையும், ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சொல்லி பாருங்கள், தெரித்து ஓட தான் செய்வாங்க. நான் இருக்கேன்னு வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் அதே இது நம்ம வீட்டுக்காரன்னு வைங்க, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம விட்டு கொடுக்காம நம்ம கூடயே இருப்பாங்க. அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த பதிவு வந்து எல்லா பெண்களுக்கும் கிடையாது, சில தவறாக நடக்கிற பெண்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தா சாரி. ஓகே, பாய்.